நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு BGTRB எக்ஸாம் 2025. இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு. இந்த தேர்வுல தன்னால் முடியும் என்ற தன்னம்பிக்கையோட இந்த தேர்வுக்கான நியூ சிலபஸ் உங்களுக்கு நவம்பர்ல கொடுத்தாங்க. அதுல இருந்து அதற்கு முன்புல இருந்து நிறைய ஆசிரியர்கள் நம்முடைய சுபைக்குழுவை தொடர்பு கொண்டு பயிற்சி எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில புதிய பாடத்திட்டம் வெளியான பிறகு நிறைய ஆசிரியர்கள் தன்னால் முடியும், இந்த கொடுக்கப்பட்டுள்ள புதிய பாடத்திட்டத்தை நான் முடிச்சு 2025 தனக்கான அரசு பணியை உரித்தாக்கி கொள்ளுவேன் சொல்லி நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த சூழ்நிலையில இந்த BGTRB எக்ஸாம் தமிழ் மற்றும் வரலாறு, இந்த இரண்டு பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் தங்களுடைய அரசு பணி கனவை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக ஒவ்வொரு நாளுமே நம்ம ஒவ்வொரு அப்டேஷன் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க எப்படி ப்ரிப்பரேஷன் பண்ணணும், என்ன பண்ணணும், அதற்கான வழிமுறைகளையுமே நம்ம உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில நம்முடைய சுபிக்குழுவின் சார்பாக புது முயற்சியாக கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 1,00,000 வினா விடைகள். இது பாத்தீங்கன்னா எனக்கு நீண்ட நாள் ஒரு கனவாக நான் என்ன செஞ்சிருக்கேன், உருவாக்கி இருக்கு. கனவாக இருந்ததை இப்ப நினைவாக்கக்கூடிய வழிமுறைகளுக்குள்ள நம்ம வந்திருக்கோம். ஏன்னா இந்த BGTRB எக்ஸாம் லாஸ்ட் இயர்ல நமது குழுவில் பயணிக்கக்கூடிய நிறைய ஆசிரியர்கள் பாயிண்ட் சம்திங்ல தங்களுடைய மதிப்பெண்ணை தவற விட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரியர்கள் இருக்கிறாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா தமிழ் பாடம், ஹிஸ்டரி பாடம் மேஜருக்கு பாத்தீங்கன்னா பாயிண்ட் சம்திங்ல போயிருக்காங்க. அவர்களுடைய இரண்டாவதான பாயிண்ட் சம்திங்ல போனதுல எந்த மாதிரியான இடர்பாடுகள் அவர்களுக்கு இருந்துச்சு சொல்லி பார்க்கல, BGTRB எக்ஸாம்ல வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி 40 மார்க் பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய வாழ்க்கையில விளையாடக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கு. மூன்றாவதாக அனைவருமே எதிர்பார்க்கக்கூடியது, அனைவருமே சொல்லக்கூடிய பகுதி பாத்தீங்கன்னா நல்லா தெரிந்து ஒரு 10 வினாக்கள் வரைக்கும் நான் என்ன செஞ்சுட்டேன், தவறான விடை கொடுத்துட்டேன் என்கிறதுதான். இத பேஸ் பண்ணிதான் இனி வரக்கூடிய இந்த 2025 எந்த ஒரு ஆசிரியரும் இனி பாத்தீங்கன்னா தங்களுடைய மதிப்பெண்ணை விட்டுறக்கூடாது, பாருங்கக்கூடிய அளவிற்கு வாழ்வா சாவாங்கிற கான்செப்ட்ல நம்ம போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில ஒவ்வொரு ஆசிரியருடைய அரசு பணியை உரித்தாக்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம என்ன செய்யறோம், இந்த BGTRB எக்ஸாம்ல தவறுகள் எதுவுமே நீங்க படித்திருந்து தவறுகள் எதுவுமே இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நம்ம என்ன செய்யறோம், ஒன் லைனர்ல பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணி ஒன் லைனர் ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சூழ்நிலையில ஒன் லைனர்ல ஒரு 50,000 வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். 12 தொகுதிகளாக உங்களுக்கு நம்ம கொரியர் கொடுத்துட்டு இருக்கோம். அது போக TRB தரத்துல 4 ஆப்ஷனோட 4 ஆப்ஷன்ல TRB பேட்டர்ன்ல ஒரு 50,000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ங்கிறது இலக்கு. நம்மளுக்கு நியூ சிலபஸ் வந்த பிறகு நம்ம ஒன்னொன்னா பாத்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல என்னுடைய இலக்காக இருக்கக்கூடியது கிட்டத்தட்ட 1,00,000 கொஸ்டின் ஆசிரியருடைய கையில இருக்கணும். அவங்களுக்கு எந்த ஒரு வித இடர்பாடு இல்லாம நியூ சிலபஸை எளிமையா படிச்சு இந்த ஆண்டே பணிக்குள்ள போயிருந்தேன். இன்னும் அடுத்து ஒரு தேர்வுங்கிறத யாருமே எதிர்பார்க்க கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டு 50,000. அப்போ ஒன்லைனர் 50,000, 4 ஆப்ஷனோட 50,000, 1,00,000 வினா விடைகள். இதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யறோம், ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஸ்டடி மெட்டீரியலை நீங்க ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு 150 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது போக ஆசிரியர்களுக்கு இந்த டெஸ்ட் பேஜ் ஸ்டடி மெட்டீரியல் வாங்கின ஆசிரியர்களுக்கு தான் இந்த கான்செப்டும் நம்ம ஒன்லைனர் டெஸ்ட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம், மெட்டீரியல் நம்ம தயார் பண்ணிட்டோம். தயார் பண்ணி கொரியர்ல கொடுத்துட்டு இருக்கோம் தமிழ் பாடத்துக்கு. அதே போல
4 ஆப்ஷனோட இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 30,000 வினா விடைகள் நம்ம தயார் பண்ணி உங்களுடைய டெஸ்ட் குரூப்லயே நம்ம அதனுடைய PDF கொடுத்திருக்கோம். தமிழுக்கும் கொடுத்திருக்கோம், ஹிஸ்டரிக்கு கொடுத்திருக்கோம். மீதி 20,000 கொஸ்டின்ஸ் பெண்டிங் இருக்கு. சோ ஓரிரு மாதங்கள்ல இந்த 20,000மும் நம்ம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்துருவோம். சோ ஆக மொத்தத்துல 1,00,000 வினாக்கள் என்பது நம்மளுடைய டார்கெட். சோ இந்த ஒன்லைன்ல இருந்து உங்களுக்கு அடுத்த தேர்வு கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அடுத்த ஓரிரு மாதங்கள்ல இந்த 20,000 தயாரான பிறகு ஃபுல் மாடல் டெஸ்டாக ஆன்லைன்ல நீங்க தேர்வு ரிப்பீட்டடா எழுதுவதற்கான வழிமுறைகளையும் நம்ம உருவாக்கி கொடுக்கிறோம். சோ தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 இயல்கள். சோ இந்த 10 இயல்களையுமே முழுமையாக உள்ளடக்கி உங்களுக்கு கொஸ்டின் பேங்கா இருக்கட்டும், சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லைனரா இருக்கட்டும், நம்ம என்ன செய்யறோம் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்குறோம். சோ இதை அப்படியே நம்ம யூடியூப்லயுமே பயிற்சியாக டிஸ்கஷனாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நினைச்சிடலாம் கூடிய விரைவில் அதையும் நம்ம அப்லோட் பண்ண போறோம். ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் எதை படிக்கணும், என்ன செய்யணும், இனி நாள் இருக்கு, எப்ப தேர்வு வரும், எந்த வித மன சிரமங்களுக்கும் ஆளாகாம நம்மளுடைய இலக்கு அரசு பணி. அந்த அரசு பணி பெறுவதற்கான வழிமுறைகளை நான் அதை ஃபுல்லாமே 1 by 1 நான் உங்களுக்கு என்ன சொல்றேன் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கேன். மார்ச் 1ல இருந்து உங்களுக்கு 30,000 கொஸ்டின் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டோம். அது போக ஒன்லைனரை நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ அது போக சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் 175 தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேட்ச். சோ அதே போல உங்களுக்கு கிட்டத்தட்ட 15,000 வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் பேங்க், அதுலயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பாத்துக்கிறக்கூடிய அளவுக்கு. அது பிறகு பயிற்சி வகுப்பு, அதே போல திருப்புதலுக்கான கையேடு சொல்லி எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செய்யறோம் அந்த டெஸ்ட் குரூப்லயே கொடுத்திருக்கிறோம். சோ இந்த சைக்காலஜியும் இந்த ஆண்டு விடாத அளவிற்கு முழு மதிப்பெண் 150 மதிப்பெண் உங்களுக்கான வெற்றியை தீர்மானிக்கக்கூடியதுல இருக்குதுன்னா குறைந்தது 120 மார்க் எடுப்பதற்கான வழிமுறைகளை நம்ம நினைச்சுதான் இங்க 1 by 1 ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆசிரியர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை சுபிக்குழுவோடு இணைந்து பயணித்து உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். இதுல வேற ஏதேனும் சந்தேகங்கள் கவனத்திற்கு சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.